திரு விஜய் அவர்களுக்கு இன்னைக்கு நீங்க வந்து ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்கீங்க. அந்த வீடியோவில் வந்து சிஎம்க்கு வந்து ஒரு வேண்டுகோளாவோ இல்லை வந்து அது ஒரு எச்சரிக்கையாவோ எப்படியோ ஒன்று விட்டுருக்கீங்க. ஆனால் அது வந்து நல்ல விஷயம் தான். நீங்க வந்து என்ன சொல்ல வந்தீங்களோ அதை தெளிவாக சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நிலைப்பாடை வந்து நிறுத்திருக்கீங்க. இது வந்து பாராட்டுக்குரிய ஒரு விஷயம் தான். ஆனால் இதே விஷயத்த நீங்க பத்திரிகையாளர்களை நேரா சந்திச்சு இதுதான் நடந்தது, இதுதான் நடந்துகிட்டு இருக்கு, இதுதான் வந்து விஷயம் அப்படின்னு சொல்லி நீங்க பத்திரிகையாளர்களை சந்தித்து பேசியிருந்தீங்கன்னா உங்க மேல பெரிய மரியாதை வந்திருக்கும். நீங்க வந்து ஏன் பத்திரிகைக்காரர்கள் கண்டு பயப்படுறீங்க? 1000 பேர் வருவாங்க, 1000 கேள்விகள் வரும். நீங்க வந்து ஒரு அரசியல்னு சொல்லிட்டு வந்துட்டு பிறகு ஒரு அரசியல் தலைவராக இருக்கும்போது பல கேள்விகள் உங்களுக்கு எதிராக தான் வரும். 100 பத்திரிகையாளர்கள் வராங்கன்னு சொன்னா 10 பேர் தான் உங்களுக்கு ஆதரவா பேசுவாங்க, 90 பேர் உங்களுக்கு எதிராக தான் கேள்வி கேட்பாங்க. அது வந்து பத்திரிகை தர்மம்னு சொல்லுவாங்க. ஏன்னா பத்திரிகை என்னைக்குமே ஆளுங்கட்சி கிடையாது, எதிர்கட்சி அப்படின்னு தான் சொல்லிட்டு சொல்லுவாங்க. இன்னைக்கு இருக்கிற சூழல்ல உங்களை பிடிக்காத கட்சிக்காரர்கள் அவங்க வச்சிருக்கிற சேனல்ல இருக்கிற பத்திரிகை அனுப்பி உங்ககிட்ட இடவரமான கேள்விகளை கேட்கலாம். ஆனா நீங்க அதெல்லாம் கண்டு பயப்படக்கூடாது. நீங்க இந்த மாதிரி ரூம்ல உட்காந்து பேசும்போது நீங்க என்ன அது நீங்க வந்து இது வந்து ஸ்கிரிப்டட் ப்ரோக்ராமா பேசுறீங்க. யாரோ உங்களுக்கு வந்து எழுதி கொடுத்துருக்காங்க. அது யாரோ இல்ல, ஆடிட்டர் குருமூர்த்தி கிட்ட நீங்க வந்து ஸ்கிரிப்டை எழுதி வாங்கி அதை 2 நாள் மனப்பாடம் பண்ணி இன்னைக்குதான் வந்து நீங்க வந்து ஒப்படைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி வெளியில வந்திருக்கு. இன்னொரு விஷயம் சொல்ல, நீங்க வந்து அங்க போகணும்னு நினைச்சு கோர்ட்ல வந்து கேட்டீங்க, கோர்ட் வந்து வேணான்னு சொல்லிச்சு அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வந்திருக்கு. அது கரெக்ட் தான். ஏன்னா நீங்க போனா மறுபடியும் கூட்டம் கூடலாம், இல்ல உங்களுக்கு எதிரான சில விஷயங்கள் நடக்கலாம். ஏன்னா நீங்க பங்கேற்ற அந்த கூட்டத்திலே உங்க மேல வந்து செருப்பெல்லாம் எடுத்து அடிச்சிருக்காங்க. அந்த அடிச்சவன் யாருக்கு க்ளோஸா இருக்கிறான்ற வீடியோ முதல் கொண்டு போட்டோ முதல் கொண்டு எல்லாமே வந்திருக்குது. இதெல்லாம் இருக்கிறதுனாலதான் அவங்க உங்களை வந்து சேர்க்கிற இது எல்லாம் நீங்க வந்து பத்திரிகையாளர்கிட்ட நேரடியா பேசினா மட்டும்தான் தெரியும். உங்களை அரசியல்ல உங்களை வழி நடத்தக்கூடிய ஆட்கள் உங்களை வந்து தவறா வழி நடத்துறாங்க. திரு புஷி ஆனந்த் அவர்கள் வந்து மிக தவறாதான் வந்து உங்களை வந்து ஜட்ஜ்மெண்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. அது உங்களுக்கு எதிராக போது. அவர் வந்து சிறந்த அரசியல்வாதி எல்லாம் கிடையாது. ஒரு நல்ல அரசியல்வாதியை கூட வைங்க, நல்ல அரசியல் ஆலோசகர்களை கூட வச்சுக்கோங்க. பவன் கல்யாண் சிறந்த ஆட்களை வச்சதுனாலதான் இன்னைக்கு வந்து துணை முதலமைச்சர் இடத்துக்கு வந்து உட்கார்ந்துருக்கிறார். ஆனா நீங்க வந்து ஒரு முதலமைச்சராகவே வரக்கூடிய இடத்துக்கோ இல்ல ஒரு எதிர்கட்சி தலைவராக வரக்கூடிய இடத்துலயோ ஒரு ஸ்ட்ராங்கா நிக்கிறீங்க. உங்களுடைய ரசிகர்களை நீங்க வந்து ஓட்டா மாத்தணும் அப்படின்னு சொன்னா உங்களுடைய அரசியல் பார்வை மாறணும், உங்களோட அரசியல் நடவடிக்கை மாறணும், உங்களோட அரசியலுடைய இது வந்து அதாவது நீங்க எப்படி நடந்து போறீங்க, உங்களோட வழித்தடம் வந்து கண்டிப்பா மாறி ஆகணும். நான் வந்து சும்மா பேருக்கு வந்து நம்ம வந்து எம்ஜிஆர், நம்ம வந்து முன்னாடி எம்ஜிஆர் ஆட்சியை கொடுக்குறேன், நான் காமராஜர் ஆட்சியை கொடுக்குறேன், இதெல்லாம் சொல்லவே சொல்லாதீங்க. உங்களுடைய ஆட்சி என்னுடைய ஆட்சி இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. மக்களை சந்திச்சு பேசுறீங்க. ஆனால் அந்த மக்கள் கிட்ட நீங்க நடிக்கிற மாதிரி தான் பேசுறீங்க, நீங்க நடிகரா தான் பேசுறீங்க. ஒரு அரசியல் தலைவரா பேசல, முழுமையான அரசியல் தலைவரா மாறுங்க. கண்டிப்பா வாங்க, அரசியலுக்கு வரணும். இங்க யாருமே வரக்கூடாதுன்னு சொல்லல. திரு அண்ணாமலை அவர்களும் அதுதான் சொல்றாரு. விஜய் அரசியலுக்கு வரணும், வந்து செய்யணும், செஞ்சாதாங்க தெரியும் எது ஒன்றும். செய்யாம நம்ம யாரையும் குறை சொல்லக்கூடாதுன்னு சொல்றாரு. உங்களுக்கு ஆதரவா முதல்ல குரல் கொடுத்ததும் அவர் தான். திரு அண்ணாமலை அவர்களும் குரல் கொடுத்தாரு. திரு எடப்பாடி அவர்களும் உங்களுக்கு ஆதரவா தான் பேசி இருக்கிறாரு. அங்க நடந்த விஷயம் எல்லாமே சில